Someone or a group of people attended this location and damaged upwards of 80 Tesla motor vehicles. The climate in the world right now, there's nothing to suggest that this is motivated by that at this moment. It's under investigation. மீண்டும் மற்றொரு காணொளி தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எமது காணொளி தொகுப்புகளுக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கின்ற கருத்துக்கள், நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் உடனுக்குடன் பதில்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், காணொளி பற்றிய விவரங்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் காமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அத்தோடு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் தொடர்ந்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் காணொளி தொகுப்புகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கிய விடயம் பற்றி பேச இருக்கின்றோம். கனடாவில் தேசிய உணர்வு அதிகரித்திருக்கின்றது. கனடாவில் பொருட்களுக்கான தெரிவுகள் என்பது கூடுதலாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற நிலைகளை நாங்கள் நிறுவனங்கள் தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் கனேடிய தேசிய உணர்வு என்பது ஒருபுறம் இருக்க, மறுபுறத்தில் இது வன்முறையாக வெடிக்கக்கூடிய ஆபத்தும் தென்படுகின்றது. டெஸ்லா நிறுவனங்கள் மீது தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. அது உலகளாவிய தாக்குதல்களாக அண்மை காலங்களில் மாறி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வன்முறை என்பது எங்கே கொண்டு போய் மக்களை நிறுத்தப் போகின்றது என்ற கேள்வியும் மறுபுறத்தில் எழுந்திருக்கிறது. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது என்னோடு முரளி இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் ராம். வணக்கம். ஒரு தேசியவாதம் கனடாவில் வந்திருக்கிறதுன்றது இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம். பெரிய அண்ணனாகவும் மிக நெருங்கிய நண்பனாகவும் வியாபாரத்தினுடைய தோழனாகவும் இருந்த அமெரிக்கா தன்னுடைய சிறிய தம்பியை இவ்வாறு நசுக்க ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் அவருக்கு மீது வெறுப்பு ஏற்படுகிறது. அதாவது கனேடியன்ஸ் cannot be அமெரிக்கன் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது கனடிய உணர்வு கனடா இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமே உணர்வு ரீதியாக அவர்கள் அமெரிக்கராக இல்லை. அதனால்தான் கனடா தனிநாடாக இருக்கிறது. உண்மையில் பார்த்தால் பெரிய அளவிலான வேறுபாடு கனடாவிலும் அமெரிக்காவிலும் இல்லாவிட்டாலும் அந்த உணர்வு ரீதியாக கனடியன்ஸ் கொஞ்சம் லிபரலிசத்தை விரும்புகிற மனிதர்கள். நாங்கள் மட்டுமல்ல, வெள்ளியர்கள், உலக நாட்டிலிருந்த பல லிபரல் தோட்ஸ் உள்ளவர்கள் எல்லாம் கனடாவில் வாழ எத்தனிக்கிறார்கள். கனடா ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் உடைய ஒரு நாடு அல்ல. கனடா கேபிட்டலிஸ்ட் சொல்லிக் கொண்டாலும் இங்கே மிகப்பெரிய பணக்காரர் வாரதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படித்தான் வந்திருக்கிறார்கள். அதாவது நிறைய பணம் உற்பத்தி செய்கிறவர்கள், உருவாக்குறவர்கள் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும், அல்ல மத்தியதர குடும்பங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டத்தை வச்சிருக்கிறார்கள். லிபரல் தோட்ஸ் என்றது. கியூபா மீது அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஏற்படுத்திய பொழுதும் கூட கனடியர்கள் கியூபா மீது பரிந்துணர்வை ஏற்படுத்தியிருந்தார். அது பிறகு சர்ச்சைகளை உருவாகியது. காலத்துக்கு காலம் அமெரிக்கா எடுக்கிற முடிவு எல்லாவற்றிற்கும் கனடா ஒத்துழைத்து போகவில்லை. அவர்களுடைய தோட்ஸ் மாறி இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், அமெரிக்கர்கள் புஷ்னுடைய காலத்துக்கு முற்பகுதியில் அவர் வெளியிட நினைக்கிறேன், குளோபலைசேஷன் ஐடியாலஜியை கொண்டு வந்தார்கள். அதாவது உலகத்தில் பல்வேறு நாடுகளை ஒருங்கிணைத்து எக்கனாமியை குளோபலைஸ் பண்றது என்று. அது அமெரிக்காவுக்கு அந்த பகுதியில் மிக சாதகமாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய பொருட்களை உலகத்தில் விற்கக்கூடியதாக இருந்தது. இந்த குளோபலைசேஷன் ஒரு 20-30 இயர்ஸ் போன பிறகு மற்ற நாடுகள் வளர்ச்சி அடையும் பொழுது அமெரிக்காவில் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அல்லது அவர்கள் தன்னை தாண்டி விடுமென்று நினைக்கிறார்கள். எனவே இப்ப என்ன செய்கிறார்கள், அந்த குளோபலைசேஷன் என்று வெளியேறி தாங்கள் தனித்துவமாக உள்நாட்டு பொருளாதாரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்த கன்செப்டை இந்தியாவில் நான் நினைக்கிறேன், இந்தியாவில் ஆரம்ப 91களுக்கு முன்னர் இதே கன்செப்ட் தான், இந்த உள்ளூர் உற்பத்தியை தான் முக்கியமாக பண்ணார். அதே ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க காலங்களில் ஒரு காலத்தில் இந்த பொருளாதார கொள்கை கொண்டு மிக மோசமாக நிலங்கள் பாதிக்கப்பட்டன. எனவே இப்பொழுது கனடியர்கள் மீது ஒரு போலியான உருவாக்கத்தை, சப்ளை செயின்ஸ் ஒரு நார்த் அமெரிக்கன் ட்ரேட் அக்ரிமெண்டை உருவாக்கி அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஒரு சப்ளை செயின் ஒரு மேனேஜ்மெண்ட் வச்சிருந்த பொழுது அதை உடைத்து
இப்பொழுது தங்களுக்கான நாடாக நினைக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கனடா தங்களிடமிருந்து பணத்தை களவெடுக்கிறது என்ற மாதிரி ஒரு கன்செப்டை உருவாக்குகிறார்கள். அது ஒரு போலியான கன்செப்ட். ஏன்னா 3 பேரும் இணைந்துதான் ஒரு பொருளாதார உருவாக்கிறோம். இப்பொழுது அவர்கள் மற்றவன் வளர்வதை பார்த்து புறாயப்படுத்த கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்து விட்டது. எனவே இப்பொழுது கனடியர்கள் வந்து தங்கள் நாடு மீது மிக அக்கறை உள்ளவர்களாகவும் விருப்பம் உள்ளவர்களாகவும் நாட்டுப்பற்றாளர்களாகவும் வந்து விட்டார்கள். எந்த சிக்கல் வந்தாலும் போராடுவோம் என்ற நிலைக்கு தள்ளி விட்டார்கள், வந்து விட்டார்கள். எனவே இப்பொழுது அது ஒரு படிமலை மேலே ஏறி சென்று வெறுப்புணர்வாக பல்வேறு நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான நிலை உருவாகி இருக்கிறது. மிக முக்கியமாக கனடாவில் வசிப்பவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். கனடா ஒரு வாழ்வு கொடுத்த நாடாக பார்க்கிறார்கள். எவ்வாறு பல இன்னல்களுக்கு மத்தியில் இன்னொரு நாட்டில் இருந்து கனடாவில் குடியேறி இருக்கின்றார்களோ அவர்களுடைய மன உணர்வு என்பது கனடாவுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் தாங்கிக் கொள்ளுகின்ற நிலையில் இல்லை. அவர்கள் தங்களுடைய தாய் நாட்டுக்கு நிகராகத்தான் ஒவ்வொருவரும் கனடாவை நேசிக்கின்றார்கள். ஆகவே கனடாவை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுப்பதற்கு அவர்களும் தயாராக இல்லை என்பதை இங்கு குடி வந்தவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களும் வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதே உணர்வு அமெரிக்காவில் இருக்கின்றதா என்றால் இல்லை. அமெரிக்காவில் பல இந்தியர்கள் சிட்டிசன்ஷிப் பெற்று இருக்கின்றார்கள், கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது சந்தேக நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ட்ரம்புக்கு வாக்களித்தவர்கள் கூட சில வேளைகளில் இன்னும் ஒரு அதிகார வர்க்கம் வருகின்ற பொழுது தங்களுக்கு சலுகைகள் வழங்கினால் அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்கிறார்கள். காரணம், அண்மையில் அவர் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்கள் கூட இப்பொழுது சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. காரணம் என்னவென்றால் அவர்கள் எந்த நேரத்திலும் அமெரிக்க அரசினுடைய முடிவுக்கு அமைய திருப்பி அனுப்பப்படலாம். அவர்கள் நிரந்தர குடியிருப்பை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல என்ற விடயத்தை ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஒரு வெளிநாட்டில் இருந்து மீண்டும் கிரீன் கார்டு ஹோல்டர் விமான நிலையங்களுக்கு வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்ற ஒரு அச்ச உணர்வை இவருடைய செய்தி வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறான நிலையில் தனக்கு ஆதரவளித்தவர்கள் கூட எதிர்காலத்தில் ஆதரவளிப்பார்களா என்ற ஒரு நிலையில் தான் அமெரிக்காவினுடைய நிலை இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவர் ஒவ்வொரு நாளும் எடுக்கின்ற நடவடிக்கைகள், தெரிவிக்கின்ற சட்டங்கள் போன்றவை எல்லாம் இப்பொழுது சர்ச்சைக்குரியவாக மாறி இருப்பதை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த கல்வி நடவடிக்கைகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நிச்சயமாக ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க அரசில் ட்ரம்புக்கு ஆதரவளித்தவர்களே தெரிவிக்கின்ற நிலைக்கு இப்பொழுது சென்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானங்களை எடுக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கூட இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்காவை பார்த்தோம் என்றால் சொல்லுவார்கள், நான் வந்து இந்த கருத்து சொல்லி சொல்லுவார்கள், அமெரிக்கா இஸ் மெல்டிங் பாட். அதாவது பானை ஒரு உள்ளுக்கு சிறகு இருக்குது, அதாவது சாப்பாடு இருக்குது, ஆனா பானை உருகுது, அதான் நடக்குது. ஏன்னா அங்கே நானும் கவனித்திருக்கிறேன், கம்யூனிட்டி கமிட்டியா தான் இருப்பார்கள். இப்போ ஏசியன்ஸ் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பார்கள், மற்ற இனத்தவர்கள் தனித்தனி கம்யூனிட்டியாக இருப்பார்கள். எஸ்பெஷலி டவுன் டவுன்ல நீங்க போனீங்க, மன்ஹாட்டன் போனீங்க என்றால் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே வேறுபட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டில் மிக செல்வந்தர்கள் வாழ்வார்கள், அடுத்த ஸ்ட்ரீட்டில் மிக ஏழைகள் வாழ்வார்கள். இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அடுத்த ஸ்ட்ரீட்டில் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அப்படித்தான் அமெரிக்காவுடைய சிஸ்டம் அப்படித்தான் வேலை செய்யுது. மற்ற கேபிட்டலிசம் என்றபடியினால், சனத்தொகை கூடிய நாடுன்றபடியால் அவர்கள் எப்பொழுதுமே பொருளாதாரத்தை நம்பி போக்கஸ் பண்ணி தான் இருப்பார்கள். ஆனால் சேமிப்பற்ற மனிதர்கள் என்ன நடக்கும் என்றால், ட்ரம்பினுடைய ஒரு சிக்கல் என்னன்னா, ட்ரம்ப் வந்து இப்பொழுது செய்கிற நடவடிக்கைகள் அவர்களுக்கு சார்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளித்தாலும் ஒரு வருடங்கள் ட்ரம்பால் வந்து வேலைவாய்ப்பின்மையை உருவாக்க முடியாவிட்டால், பொருளாதார ரீதியாக மக்களுக்கு சேவை செய்ய முடியாவிட்டால் திருப்பி இதே மக்கள் ட்ரம்புக்கு எதிராக திரும்புவார்கள். இதுதான் அமெரிக்கா இல்ல. உடனே ஒரு டூ எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒரு பக்கத்தில் நிறைய எக்ஸ்ட்ரீமா இருப்பார்கள், இல்லாட்டி மறுபக்கத்தில் எக்ஸ்ட்ரீமா போய்விடுவாரு. மற்றது ட்ரம்ப் வந்து இந்த ப்ரொஜெக்ட் 2025 என்ற ஒரு அந்த கன்செப்டினுடைய ஒவ்வொரு தளங்களையும் யூஸ் பண்ணுகிறார்கள். அப்போ வந்து இப்பொழுது என்றால் ஒரு வகையில் அதாவது எதிர்கட்சி வந்து ட்ரம்புக்கு செல்வாக்கு அற்றதா போய்விட்டாலும் கூட அந்த ப்ரொஜெக்ட் 2025 கொண்டு வந்து முழுமையாக செயற்படுத்துவதாக இருந்தால் அது ஒரு கன்சர்வேட்டிவ் ஐடியா. அதாவது இப்ப கிரீன் கார்டு ஹோல்டர் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து அந்த 2025 ப்ரொஜெக்டில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஷட் டவுன் பண்றது வந்து அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஷட் பண்றாங்கன்னா அது ஒரு கைட்லைன் கொடுக்கறது, இப்படித்தான் வந்து படிப்பிக்கணும். அப்ப அந்த சில இதுல என்ன சிக்கலம்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முழுமையாக மூடிவிட்டால் ஏன்னா இது ஒரு மெல்டிங் போட்டுபடியால் ஒவ்வொரு மாகாணம் தனித்துவமான இதை உருவாக்கும், ஒவ்வொரு கவுண்டியும் தனித்துவமான இதை உருவாக்குதல் விளைவு என்றால் சில மாகாணங்கள் மிகவும் கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியை கொண்டு வரும். கிறிஸ்டியானிட்டி தான் முக்கியம், மற்ற மதங்கள் சரியில்லை, இப்படிப்பட்ட சிக்கல்களை அங்கு உருவாக்கும். அப்படிப்பட்ட நாடுதான் அது.
அப்படியே பிரிந்துதான் இருக்கிறார். நீங்க டெக்சஸ்ல இருக்கிற மனிதர்களையும் நியோக்ல மனிதர்களையும் ரெண்டு பேரும் கதைக்கிற பாஷையே இந்த அதாவது பேச்சு வழக்கே வித்தியாசமா இருக்கும். என்றால் அவர்கள் ஒரு 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 கிராமத்துறமான அதே மாதிரி கதைப்பார்கள் டெக்சஸ்ல இருக்கிறவர்கள். நாங்கள் இப்பொழுது இந்தியாவில் போனால் கோயம்புத்தூர் ஒரு மாதிரி, சென்னை ஒரு மாதிரி கதைக்கிற மாதிரி அங்க ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்பொழுது அதான் அந்த பிரச்சனை. என்ன நடக்க போறது தெரியவில்லை. ஆனால் இது ஒரு வகையில் கனடியர்களை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் இவர்களுக்கு எதிராக அந்த வன்முறையை தூண்டுவது சரியில்லை நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொல்லி. டெஸ்லாவை பொறுத்தவரையில் இப்பொழுது டெஸ்லாவினுடைய காட்சியரங்குகள் உடைக்கப்படுகின்றன, வாகனங்கள் எரிக்கப்படுகின்றன. குறிப்பாக டெஸ்லா வாகனங்கள் எரிக்கப்படுகின்ற சம்பவங்கள் காணப்படுகின்றது. இதற்கு மிக முக்கியமாக இருப்பவர் இலன் மஸ்கினுடைய விடயம்தான். இலன் மஸ்கினுடைய நிறுவனம் என்ற காரணத்தினால் இப்பொழுது கூடுதலான பாதிப்புகளை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதனை விரும்புகிறார்கள். காரணம், அவர் ஒரு கனேடிய குடியுரிமை பெற்றவராக இருந்து கொண்டு கனடா குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை, அதே நேரத்தில் மக்களால் சகித்துக் கொள்ள முடியாதவையாக மாறிவிட்டன. இதன் காரணமாகத்தான் இந்த எதிர்ப்பலை என்பது தோன்றியிருக்கின்றது. ஏனைய நிறுவனங்களுக்கு இருக்கின்ற ஒரு எதிர்ப்பை காட்டிலும் டெஸ்லா மீது அவர்களுக்கு இருக்கின்ற கோபம் என்பது அதிகமாக இருக்கின்றது. இதற்கான காரணம், கூடுதலான டெஸ்லா வாகனங்களை குறுகிய காலத்தில் வாங்கியவர்களும் கனேடியர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் பிழையான முடிவை எடுத்து விட்டோமோ என்ற ஒரு விடயத்துக்கு கூட இப்பொழுது வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹெவல்த்தில் நினைக்கிறேன் ஒரு டெஸ்லா டீலர்ஷிப்பில் யாரோ ஒருத்தர் கீறி விட்டு போய்விட்டாரு குறிப்பிட்ட வாகனங்களை. அவ்வளவு வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன. எலான் மஸ்க் மீது அவர் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனராக இருந்தாலும் அவர் ஒரு வகையில் வெரி கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜி உள்ளவர் போலதான் தோன்றுகிறார். அவர் சில வேலை நான் யோசிக்கிறேன், அவர் சில வேலை ஒயிட் சுப்ரமிசத்தை விரும்புகிற ஒரு மனிதராக இருக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா கனடாக்கு போனி கனடாவில இருந்து அமெரிக்கா போனதாக நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் சில வேளைகள் அந்த சவுத் ஆப்பிரிக்கா மீது அவர் சொன்ன விதங்கள் சவுத் ஆப்பிரிக்கா ரேசிஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது என்று சொல்லி சொன்னார். பாட்டாய் அரசாங்கத்தின் மூலம் கருப்பின மக்கள் ஒடுக்குவதை பற்றி அவர் கதைக்கவில்லை. கதைத்து விட்டு கதைத்தா கூட பரவாயில்லை, முந்தி ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்போது வந்திருக்கிறார்கள், அவர்களும் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா அவர் அப்படி சொல்லாமல் வெள்ளையின மக்கள் அங்கு ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர் வெள்ளை சுப்ரீம் விரும்புகிற மாதிரி தெரியவில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதே மாதிரி தான் கோட்டாபய ராஜபக்ச இலங்கையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போவதாகவும் அசாதன பயிற்சியை தவிர்த்துவிட்டு சேதன பயிற்சியை தான் மேற்கொள்ள வேண்டும் எல்லாம் உடனடி தீர்மானங்களை நிறைவேற்றினார். வரியை நீக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தார். இவ்வாறு ஒரு குறுகிய ரீதியில் ஒரு அமெரிக்காவில் எவ்வாறு ஒரு பெரிய அளவில் இந்த விடயம் இருக்கிறதோ அதுபோன்று ஒரு சிறிய நாட்டில் இந்த விடயங்களை எடுத்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருந்தது. ஆனால் அமெரிக்கா என்பது வல்லரசு என்ற ரீதியில் இவ்வாறான விடயங்களை செய்கின்ற பொழுது அது சில வேளைகளில் அமெரிக்காவுக்கு வெற்றியை தரும் என்று நினைப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய பாதிப்பு என்பது சில வேளைகளில் அமெரிக்காவுக்கு படு தோல்வியை தரக்கூடிய ஒரு நிலைக்கும் இட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஏனென்றால் இன்னமும் மக்கள் அந்த வலியை உணர ஆரம்பிக்கவில்லை. இந்த வலியை எப்பொழுது அவர்கள் உணர ஆரம்பிக்கின்றார்களோ உடனடியாகவே மக்களுடைய மனங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்கின்றன. அதனை சமாளிக்கக்கூடிய அளவில் ஏனைய நாடுகளுடைய உதவியை பெற முடியாதவராக ட்ரம்ப் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். காரணம், அவர் தனியே மெக்சிகோ, கனடாவை மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளோடும் இவ்வாறான பிரச்சனையை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கின்ற நாடுகளோடும் அவருடைய நட்புறவு என்பது இப்பொழுது விரிசல் அடைந்து செல்கின்றது. இந்த விடயத்தில் மாக்கானி சில வேளைகளில் பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு வலுவான சமிக்கை தென்படுகின்றது. அதே நேரத்தில் அண்மையில் இந்த ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரேடார் பாதுகாப்புக்கு ஆஸ்திரேலியாவை அணுகி இருப்பது கூட இது உலகுக்கு இன்னும் ஒரு செய்தியை கனடா கூறுகின்றது என்ற விடயத்தை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதனை பல நாடுகளும் வரவேற்றிருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய இந்த செய்தியின் காரணமாக ஒரு அச்சநிலைக்கு சென்றிருக்கின்ற டென்மார்க் போன்ற நாடுகள் கனடாவினுடைய இந்த கடற்பாதுகாப்பு திட்டம் ஆஸ்திரேலியாவோடு கைகோர்த்திருக்கின்ற விடயத்தை வரவேற்றிருப்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே உலக நாடுகள் ஏனைய ஒரு அணியாக திரளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமா F-35 நினைக்கிறேன் அவர்கள் வாங்க வழிகிட்டவர்கள். இப்பொழுது இந்த மார்கானி யூரோப் சென்ற பொழுது நினைக்கிறேன் இத்தாலியோ இது ஒரு நாட்டினுடைய
அது சம்பந்தமாக கருத்திருக்கிறார், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாது இருக்கிறதா என்று சொல்லி. என்னவென்றால் அவர் நினைக்கிறார் என்றால் F-35 16க்கு கையெழுத்து போட்டு விட்டார்கள், அப்ப அதை வாங்கித்தான் ஆக வேண்டும், மிகுதியை வருடங்கள் மாற்றலாம் என்ன யோசிக்கிறார். ரீதியில் ஒரு மிகுந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக அமெரிக்காவுக்கு இருக்கு நிச்சயமா. அதாவது உலக சந்தையிலும் அவருக்கு ஒரு பேட் நேம் உருவாக்கி நண்பர் ஒருவர் விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். சில வேளைகளில் நான் இருந்து யோசித்தேன், சில வேளைகள் இது எங்களுக்கு கனடா நாடுகளுக்கு மிக நல்லதாக அமைந்துவிடும். ஏனென்றால் இப்பொழுது பார்த்தால் நாங்கள் கன்சம்ஷனும் கூட இப்ப ஒரு பொருட்களை வாங்கி அநியாகம் செலவழித்து அப்படித்தான் இருக்கிறோம். என்ன நடக்கும், ஓவரால் ஜிடிபி குறையும், ப்ரொடக்ஷன் குறையும். இதன் விளைவு இதேதான் அமெரிக்காவுக்கு நடக்கும். அமெரிக்காவுடைய இந்த கார்டர் சிஇஓஸ் கதைக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிளான்டை இங்க கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு மூவ் பண்ணி பில் பண்ணி முடிக்கிறது கிட்ட 2 வருடங்கள் செல்லும். அவர்கள் அங்க ஒரு ப்ரொடக்ஷன் உருவாக்குறாங்க, 2 வருடங்கள் அவருக்கு வெயிட் பண்ண வேண்டியது. அதான் சொல்லியிருக்கிறார், நீங்க டக்குன்றதை மூவ் பண்ண முடியாது. ஒரு பெரிய 30-40 வருட திட்டமிடலுடன் ஒரு சப்ளை செயினை உருவாக்கி விட்டு ஒரு நாள் உடைத்து விடுவது என்பது சாத்தியம் இல்லாத விடியா. இது சிக்கல் இன்னும் இதை உருவாக்கும். அப்ப எனவே உள்ளு கொண்டு வருவதற்கு 32 வருடங்கள் செல்லுகின்றன. சோ எனவே இது சாத்தியம் இல்லாத அவர்கள் சில வெயிட் பண்ணி பார்ப்பார்கள், 300 சொல்லுவார்கள், மெதுவாக செய்வார்கள், ஒரு காலையில் அப்படி நிப்பாட்டி விட்டு போயிடுவார்கள். அடுத்த வருட அரசாங்கம் என்ன செய்யணும்னு தெரியவில்லை. ஒரு பிசினஸ் மேனுக்கு அது ஒரு பிழையான கன்செப்ட். அவர் நீண்ட காலத்துக்கு அவர் ஓடணும், அந்த மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். அப்ப அப்படித்தான் இருக்கிறது. கனடியர்கள் பொறுத்தவரையில் அந்த வெறுப்புணர்வை தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அண்மையில் நான் ஷாப்பிங் சென்ற பொழுது ஒன்றை பார்த்தேன். கனடியர்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்றால், அவருடைய அந்த லேபல் கனடியன் ப்ராடக்ட் என்றே கூற அளவுக்கு வந்துவிட்டது. கனடிய உற்பத்திகள் ப்ராடக்ட் இன் கனடா என்றும் ப்ரொடியூஸ்ட் மேனுஃபேக்சர் ஒன்று போட்டிருந்தார்கள். இன்னொரு விடயமாக ப்ரொடியூஸ் இன் கனடான்னு போடுகிறார்கள். ரெண்டுக்கும் வேறுபாடு என்னென்றால், ஒன்று கனடா உற்பத்தி செய்யப்பட்டது, கனடாவுக்காக தயாரிக்கப்பட்டது மாதிரி, கனடாவில் இங்க அசம்பிள் பண்ண மாதிரி 2 லேபல்ஸே போடுகிறார்கள். அது நல்லது. அவர்கள் இலகுவாக பார்த்து வாங்கக்கூடிய ஒரு வகையில் அண்மையில் டாக்ஃபோர்ட் அவர்கள் அறிவித்ததன்படி இப்பொழுது நிறுவனங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. ஆமாம், கனடியன் பிளாக்கை போடுகிறார்கள், அதிலே எழுதி விடுகிறார்கள், இது ப்ரொடியூஸ் இன் கனடா அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கனடா, 2 விதமான லேபல்ஸ் இருக்கிறது. நான் ப்ராடக்ட் ஆஃப் கனடா என்றால் நான் நினைக்கிறேன் இங்கே முழுமையாக உற்பத்தி செய்ததாக இருக்கலாம். ப்ரொடியூஸ் இன் கனடா என்றால் ஒரு மூலப்பொருட்களை வெளியிலிருந்து உற்பத்தி செய்து வாங்கி இங்கே உற்பத்தி செய்ததாக கூட இருக்கலாம். அதுபோல் நல்லதான். என்றால் ஒரு கனியர்களுக்குள் இருந்த பிரச்சனை என்றால், நாங்கள் இன்டர் ப்ராவின்சியல் டெரஃபை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கியூபெக்கில் இருந்தவர்களை இங்கே வாங்குவதில்லை, அங்க இருக்கிறவர்களை இங்கே போவதில்லை. அதே மாதிரி ஆல்பர்டாக்கு அப்படி ஒரு அந்தந்த மாகாணங்களுக்குரிய உற்பத்தியை கட்டுப்பாடு வைத்திருப்பதற்காக அப்படி வைத்திருந்தார்கள். அதை எடுக்க நினைக்கிறார்கள். அதான் மாக்காணியம் குறிப்பிட்டிருந்தார் இந்த முறை. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் இது முக்கியமாக முதல்வர்களோடு சந்தித்து இதற்கான ஒரு தீர்வும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாகாணங்களுக்கு இடையில் எந்தவித கட்டுப்பாடுகளும் இனிமேல் இருக்க போவதில்லை என்ற ஒரு விடயத்தில் அனைவரும் ஒருமித்த கருத்தை வெளியிட்டிருப்பது என்பது நிச்சயமாக கனடாவினுடைய ஒற்றுமைக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கலாம். நிச்சயமா பார்ப்போம் நடக்குது.